அண்மைச் செய்தி. தனக்கும் அன்புமணிக்கும் இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை எனவும் வரும் நாட்களில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டங்களில் அன்புமணி கலந்து கொள்வார் எனவும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். பாமகவுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் பாமகவுடைய தலைவர் அன்புமணிக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது தனக்கும் தன் மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான அன்புமணிக்கும் எந்த வகையிலுமான மனக்கசப்புகளும் இல்லை, அது ஒரு வீண் வதந்தி என்பதை தற்பொழுது கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மையில பாமகவுடைய தலைவராக தான் செயல்பட வேண்டும் என்று இளைஞர்கள் விரும்புவதால் தலைவர் பதவியை தான் எடுத்துக் கொள்வதாகவும் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் எனவும் ராமதாஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதற்கு அடுத்து பாமகவுக்குள்ளாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. தலைமைக்குள்ளாக குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டு வந்தது. கட்சியினுடைய சில மூத்த நிர்வாகிகளும் அது தொடர்பான கருத்துக்களை சமூக வலைதள பக்கங்கள் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மீது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். அதற்கு அடுத்தபடியாக மாமல்லபுரத்தில் அண்மையில் நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு பிறகும் கூட ராமதாஸ் மீதான தனது அதிருப்தியை கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில இருவருக்கும் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையிலுமான அந்த கருத்து முரண்பாடு என்பது சுமூகமான முடிவுக்கு எட்டப்பட்டிருப்பதாக இன்று காலை பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்றக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்புல தைலாவரம் தோட்டத்தில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தனக்கும் தன் மகனுக்குமான மனக்கசப்பு இல்லை எனவும் இது ஒரு வதந்தி எனவும் தெரிவித்திருக்கிறார். எப்பொழுதும் கசப்பான செய்திகளை தான் சொல்பவன் அல்ல, இனிப்பான செய்திகளை மட்டுமே சொல்பவன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வரும் நாட்கள் நடைபெறக்கூடிய கட்சி சார்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ராமதாஸ் அன்புமணி பங்கேற்பார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய சமூக நீதி பேரவைக்கான அந்த கூட்டத்திலும் கூட பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமாவுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் பங்கேற்காத ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அன்புமணி பங்கேற்பார் என்ற ஒரு தகவலையும் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக பாமகவிற்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு குறிப்பாக தலைமையில் தந்தை மகனுக்கு இடையிலான அந்த சலசலப்பு ஓய்ந்ததாக அறியப்படுகிறது. அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையில இருந்து வந்த அந்த கருத்து முரண்பாடு தற்போது முடிவு கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கட்சியினுடைய அடுத்த கட்ட வாரிசு பொறுப்பு உள்ளிட்ட நியமனங்கள்ல ராமதாசுடைய தலையீடு இருந்ததனால்தான் இந்த பிரச்சனை என்பதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல கட்சியுடைய நிர்வாகிகளுடைய கருத்தாக வலம் வந்த நிலையில தற்பொழுது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியின் மூலமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். மேலும் சிங்கத்தினுடைய கால்கள் பழுதாகவும் இல்லை, அதோட சீற்றம் குறையவும் இல்லை, அதனால்தான் நேற்றைய தினம் நீச்சல் அடித்தேன் என்பதையும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அரசியலில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவர் இது போன்ற செயல் ஈடுபட்டதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனக்கும் தன் மகனுக்குமான இடையிலான பிரச்சனை, பாமக நிலையில் அந்த கருத்து முரண்பாடு பிரச்சனை உள்ளிட்ட அனைத்திற்கும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக ராமதாஸ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.